வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆல்வேஸ் பி ஹாப்பி gobichettipalayam யூடியூப் சேனலாக gobichettipalayam. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புதுசாக நான் உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலாக்ஸேஷன் பர்பஸுக்காக கட்டப்பட்ட ஒரு வீடு. சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தோட்டத்தில் வந்து கட்டப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 ரூமு பாருங்கள். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமைச்சு சாப்பிட்டு தங்கிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கோசரம் வந்து பண்ண ஏற்பாடு தான் இது. தோட்டத்து வீட்டில் நான் ஏற்பாடு பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ்வு, சிலிண்ட்ரு. சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி ஞாயிறு லீவில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி வந்தோம்னா இங்கே வந்து இந்த வீட்டில் தங்கிட்டு இந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்காக வந்து நான் பண்ண ஏற்பாடு தான் இது. பாருங்கள் ஸ்டவ்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு நம்ம சமைக்க தேவையான பாத்திரங்கள்லாம் அப்படியே கொண்டாந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த காய்கறிகள். ஸோ இதெல்லாம் பாருங்கள். என்னால் முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து தோட்டத்தை வீடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகு பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வசதியும் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நாள் வந்து தங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அத்தியாவசிய தேவையான ரெஸ்ட் ரூமும் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். தோட்டத்தில் வைக்கப்பட்ட செடிகள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு அழகு செடி. இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி இது. இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும், ரொம்ப காஸ்ட்லியான செடி. ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் 350 ரூபா. ஒரு 3 செடி வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மாஞ்செடி, இது வாழை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரம், இது கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கத்திரிக்காயெல்லாம் பொஸ்ட் பண்ணேன். வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் பாருங்கள் பிஞ்சு விட்ருக்கு. இது நிறைய பார்த்திங்கன்னா இது வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் தான் ஆச்சு. 15 நாள்லேயே வந்து நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் பூ பூத்துருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கத்திரி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி மரம், பருத்தி மரம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மரங்களும். இது வந்து பார்த்திங்கன்னா செண்பகம். நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செடிகளும் வந்து என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கிறேன். தென்னை மரம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது பாருங்கள் ஒரு முக்கியமான மரம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் வந்து இப்படி வச்சுருக்கிறேன். நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக வளர விடக்கூடாது. நுனியில் வந்து லேசாக கிள்ளி விட்டிங்கன்னா தான் சைடில் வந்து அப்படியே கிளச்சிட்டு படர்ந்து போகும். சரி முருங்கை மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நெடுவுக்கு இது பாருங்கள். இது வந்து கொய்யா மரம். இது கொய்யா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை. இது சீத்தாப்பழ மரம். இது வந்து பார்த்திங்கன்னா பெருநெல்லிக்காய். இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு பல வகையான ஒரு தோட்டத்துக்கு தேவையான வந்து போர் அமைப்பு, போர் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இந்த இடம் தான் போர். ஏன்னா இந்த ஒரு தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு போர் வசதி இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும். அதனால தான் வந்து நாங்கள் செலவு பண்ணி போர் வச்சுருக்குறோம். தோட்டத்துக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் பகுதி தான் இது, கேட்டு. பாரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா வீடு பாருங்க. இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சென்ட். இந்த 7 சென்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூலையில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு அமைப்பு கட்டியிருக்கிறோம். சரி வெளியிலெல்லாம் பைப்பு வசதி பண்ணியிருக்கிறோம். பைப்பு ஒரு இதை செடி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தோட்டம் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சிட்டு இதே மாதிரி வந்து ஒரு வீடு சின்னதாக வீடு கட்டிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் தங்கிட்டு குழந்தை குட்டிங்களோட நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல தூய்மையான காற்று சுவாசிட்டு போகலாம். இதுதான் வந்து எங்களுடைய நான் புதுசாக ஏற்படுத்திய வந்து ஒரு தோட்டம் ப்ளஸ் வீடு. ஸோ நான் போட்டிருக்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட முடியும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர முடியும். சரி ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.